பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன். பாவிகளின் நண்பரான ஆண்டவரே, நீர் என்றும் பலவீனமானவர்கள் மீது இரக்கம் கொள்கிற தேவனாக இருக்கிறீர். உடல் குறைபாட்டை விட உள்ள குறைபாட்டை நிவர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொரு மனிதரையும் நீர் பாவியாகவோ குற்றவாளியாகவோ பார்க்கவில்லை. நீர் அவர்களை உமது சாயலாகவே பார்த்தீர். அதனால் தான் உம்மால் உள்ளார்ந்த அன்பினால் அவர்களை அணுக முடிந்தது, இனிய சொல்ல முடிந்தது, நானும் தீர்ப்பிடவில்லை என்று தெளிவுபடுத்த முடிந்தது. அவர்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சுதந்திரமாய் உம்மிடம் வர முடிந்தது. உரிய மன்னிப்பை, மனம் திருந்துகிற வாழ்வை பெற்று வாழ முடிந்தது. நீர் அவர்களை அணுகிய விதம்தான் அவர்களை கவர்ந்து கொண்டது. லேவியால் உடனே எழுந்து வர முடிந்தது. சக்கேயுவால் உடனடியாக அனைத்தையும் இழக்க முடிந்தது. நல்ல கள்வனால் விண்ணகத்தை கேட்க முடிந்தது. சமாரிய பெண்ணால் சாட்சிய வாழ்வு வாழ முடிந்தது. பாவி பெண்ணால் நம்பிக்கையோடு உம்முடைய திருமுன் வர முடிந்தது. ஆண்டவரே, நாங்களும் பாவிகள், பலவீனமானவர்கள், குறைகள் உள்ளவர்கள். எங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னியும். நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டு உமக்குயிருள்ள சாட்சிகளாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு தூய ஆவியின் அருளை தந்து வழிநடத்தும்படி வேண்டுகிறோம் சுவாமி.